ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு மிகுந்த களிமாக்களை பார்க்க போகிறோம். இந்த களிமாக்களை தான் நபிமார்கள் ஓதினாங்க. அதனால இந்த வார்த்தையை இந்த நாளில் ஓதுறதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 வானம் 7 பூமியை கூட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை கிடச்சிரும். ஒரு 4-5 களிமா தான், எல்லாமே பார்த்திங்கன்னா புது களிமாவாக இருக்கும். அதனால நீங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்லும் போதே கையோடு ஓதிக்கொள்ளுங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பழகினதாக இருக்கும், அமைப்பு மட்டும் தான் புதுசாக இருக்கும். அதில் முதல் களிமா பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனே ரொம்ப மிகப்பெரியவனாக இருக்கிறான். முதல்ல இந்த களிமா ஓதிக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 3-4 களிமாக்கள் வரும். வாங்க ஓதிட்டு அடுத்த களிமா பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது களிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் அப்படின்னு அர்த்தம். இந்த களிமாவை 20 முறை ஓதிக்கோங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு. அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணையானவன் வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். இதை ஓதிக்கோங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. அப்படின்னு அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சியும் உரியது, அவனுக்கே புகழும் உரியதுன்னு அர்த்தம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீஜான் தராசில் நமக்கு நன்மையில் கனமானதாக இருக்கும். அதனால் இந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் இதை ஓதணும். இப்போ இதை ஓதிக்குங்க. லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. 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 லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து.
லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து 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 லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. அல்லாஹு அக்பர். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டு தான் அர்த்தம். இப்போ கடைசியாக இதை ஒதுக்குங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த களிமாக்களை ஓதிருக்கோம். உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த ஆசுராவுடைய நாளில் உங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி வைப்பானாக. சிறந்த வருடமாக இதை அமைத்து கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.